வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயில் காலத்தில் ஏசி இல்லாமல் வீட்டை எப்படி குளுகுளுன்னு வச்சுக்க போகிறோன்னு சொல்லி தான். காலையில் 7 மணிக்கு இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். 7 மணிக்கே வெயில் ஸ்டார்ட் ஆகிடுது. சாயந்தரம் 6:30 ஆனாலும் வெயில் இருந்துகிட்டே இருக்குது. இந்த வெயில் காலத்தில் நம்மளால் வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல. அந்தளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்குது. நம்ம பெயிண்ட் அடிக்கும் போதே வெயிலோட தாக்கம் அதிகம் இல்லாத மாதிரி கொஞ்சம் நல்ல பெயிண்ட்டாக பார்த்து அடித்து வச்சிட்டோன்னா வெக்க ரொம்ப இறங்காது. மாடியில் ஃப்ளோர்லலாம் கூலிங் பெயிண்ட் அடித்து விட்டோன்னா கொஞ்சம் வெப்பத்திலேருந்து நம்ம தாக்கு பிடிச்சிக்கலாம். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். அந்த வெயிலோட தாக்கம் எந்த அளவுக்கு வெயில் காலையிலே சுல்லுன்னு தெரியுதுன்னு பாருங்கள். நம்ம வீட்டில் மின் விசிறி நம்ம வச்சுருப்போம். ஃபேன் ஓடிட்டே இருந்தாலும் ஹீட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி மேலே இருக்கிற ஃபேனை விட இந்த வெயில் காலத்துக்கு நம்ம டேபிள் ஃபேன் ரொம்ப பெஸ்ட்டு. சீலிங் ஃபேனை பயன்படுத்துகிற டைமை விட டேபிள் ஃபேன் பயன்படுத்தினோன்னா அந்த இடம் கொஞ்சம் கூலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏசி இல்லாதவங்க இந்த மாதிரி டேபிள் ஃபேனை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் ஃபேனை கிச்சனில் வச்சுக்கிட்டனா சமைக்கிற நேரத்தில் நமக்கு எந்த அளவுக்கு வெக்கம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இது போக்கிரும். சில பேர் ஹாலில் கூட இந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஹாலில் இருக்கிற வெப்பத்தை எல்லாம் வெளியில் எடுத்துரும். மெயினாக ஜன்னல் வீடு கட்டும் போதே நல்ல பெரிய ஜன்னலாக நம்ம போட்டு கட்டிக்கிட்டனா காற்று உள்ளே போக வெளியில் வரன்னு சொல்லி ரூம் கூலாக இருக்கும். காலையில் வெயில் படாத டைமில் எல்லா ஜன்னலையும் நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஏர் எல்லாம் உள்ளே வர்ற மாதிரி வச்சுட்டு மதிய டைமில் எந்த ஜன்னலில் வெயில் படுதோ அந்த டைமில் டோரை பூட்டிட்டு அந்த கிளாஸில் அந்த வெப்பத்தை தாங்குகிற அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா ரூம் கொஞ்சம் கூலாகவே நமக்கு இருக்கும். ஜன்னல் ஓப்பனில் இருக்கிற நேரத்தில் நல்லா ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். லைட் கலர் ஸ்க்ரீன் போட்டுட்டுனா வெப்பம் அதிகமாக உள்ளே வராது. இல்லை ஸ்க்ரீனில் கூட கொஞ்சம் நம்ம தண்ணியை தொளித்து விட்டுட்டோன்னா நைட்டு தூங்கும் போது அந்த ஃபேன் காற்றுக்கு நல்ல ஜில்லுன்னு ஆன மாதிரி ஆயிரும். வெயில் காலத்தில் நல்ல காட்டன் ஸ்க்ரீனாக வாங்கி போட்டுக்கிட்டனாலும் ரூம்லாம் நல்ல கூலாக நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். கிச்சன்லையுமே நல்லா ஜன்னல்லாம் விட்டு ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். வெயில் படுற டைமில் நம்ம பூட்டி வச்சிடணும். இல்லைன்னா பொருள் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வெயிலில் நம்ம படுற மாதிரி வச்சிடக்கூடாது. நைட்டு தூங்கும் போது நல்ல ஜன்னல்லாம் திறந்து விட்டுட்டு நம்ம ரூம்குள்ளே அங்கங்கே கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டுட்டு நம்ம ஃபேனை போட்டு விட்டுட்டுனா நல்லா அந்த வெப்பம் எல்லாம் வெளியில் போய் கூலாக ஆன மாதிரி இருக்கும் ரூம். இல்லை நம்ம படுக்கிற ரூமுக்கு மேலே மாடியில் நல்லா தண்ணியை நம்ம தெளித்து விட்டுறணும். தண்ணி தெளித்து விட்டுட்டு தென்னை மரத்தோட அந்த இலையெல்லாம் நம்ம போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டோன்னா ஏசி போட்ட மாதிரி ரூமே நல்லா ஜில்லுன்னு நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு தண்ணி தெளிக்குமோ அந்த தண்ணியெல்லாம் அது ஈர்த்து ரூமே நல்லா கூலாகிற மாதிரி ஆயிரும். ஏசி இல்லாதவங்க இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டனா நல்லபடியாக நம்ம நிம்மதியாக தூங்க எழுந்திருக்கிற மாதிரி கொஞ்சம் ரூம் கூலாகிக்கிடும். ஏசிக்கு அதிகமாக செலவு பண்ணுறதை விட ஏர் கூலர் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டனாலும் நம்மளால் இந்த சம்மரில் தாக்கு பிடிக்க முடியும். வாடகை வீடு அங்கன்னு இருக்கிறவங்க இதை ஈஸியாக இன்னொரு இடத்துக்கு நம்ம மாற்றிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். வெயிலோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நல்லா ரூம்லலாம் இன்டோர் பிளான்ட் வளர்த்தோன்னா அது நல்லா குளிர்ச்சியாகவும் சுத்தமான ஆக்சிஜனையும் நமக்கு தர்ற மாதிரி இருக்கும். அங்கங்கே சின்ன இன்டோர் பிளான்ட்டை நம்ம வளர்த்துக்கலாம். ரூம்லலாம் பொழுதுனைக்கு லைட்டே போட்டு வைக்காமல் தேவைப்படுறப்போ மட்டும் போட்டுக்கலாம். அதுவும் குண்டு பல்பும் அந்த மாதிரி போட்டோன்னா ரொம்ப வெக்கையாக தெரியும். இப்போ நிறையா மாடலாக எல்இடி பல்ப் வந்துருச்சு. அதை நம்ம ரூமில் போடும் போது ஹீட்டு அதிகமாக இருக்காது. தேவையில்லாத டைமில் நம்ம லைட்டையும் அதிகமாக போட்டு சம்மர் டைமில் கரண்ட் பில்லும் கூடிரும். ரொம்ப ரூமும் ஹீட்டாக இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியும். வீட்டை சுற்றி கொஞ்சமாக இடம் இருந்தால் கூட நம்ம அந்த இடத்துலலாம் கொஞ்சம் மரங்களை வளர்த்து விட்டுட்டோன்னா கொஞ்சம் கூலாக வீடு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளே வீட்டுக்குள்ளேயே ரொம்ப இருக்க முடியாத டைமில் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸில் இந்த மரம் காற்றுல இருக்கும் போது நமக்கு உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியாக தெரியும். ரொம்ப வெக்கைக்குள்ளே இருந்தால் உடலில் நிறைய பிரச்சனை வரும். மெயினாக தண்ணி
போயிட்டே வேர்வையாக இருக்கும். நிறைய தண்ணி குடித்து உடம்பையும் நம்ம குளிர்ச்சியாக வச்சுக்கலாம். பக்கெட்டில் தண்ணி பிடிச்சோம் ஜன்னல் ஓரத்தில் கொஞ்சம் வச்சாலும் அந்த குளிர்ந்த காற்று பட ரூமும் நல்லா குளிர்ச்சியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.